ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்ன அந்த வரைக்கும் பாருங்கள். அதாவது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். H2ங்கிற ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பாராகிராஃப்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாகும். அதாவது இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ் இன்டர்னல்னு சொல்லி H2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு பாராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மெத்தடை பயன்படுத்தி 2க்கும் கலர் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ VS கோட் எடிட்டருக்கு வந்துடுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுனா, ஃபைலில் போய் நியூ ஃபைல் கொடுத்துங்க. நியூ ஃபைல் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல போய் என்ன செய்யுது, அதாவது நியூ ஃபைல் கொடுத்தோன்னா பக்கத்தில் எடுத்து பாருங்கள். இதில் போய் இந்த ஃபைல் நேம் வேணால் மாற்றிங்க. ஃபைல் நேம் வேணால் மாற்றிக்கலாம். இந்த ஃபைல் நேம் என்ன கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல போய் நம்ம style.css சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ HTML ஃபைல் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து CSSங்கிற ஒரு ஃபைல் கொடுக்க போகிறோம். அது எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் CSSஐ யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. அப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஃபைல் மாற்றுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ இதை நம்ம சேவ் பண்ணும் போது இங்கே பாருங்கள், ஃபைலில் போய் சேவ் கொடுத்து பாருங்கள். சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். இந்த கேட்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் நேம் கேட்குது. இந்த இடத்துல போய் என்ன கொடுத்துறேன், style.cssன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இது என்ன சொல்லுது, ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குதுன்னு சொல்லுது. அதனால் CSS ஸ்டைல் 1 டாட்னு கொடுத்துக்கிறேன். CSS 1 டாட்னு சொல்லி CSS கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்துடும் style.cssன்னு சொல்லி வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அங்கே எழுதுனது தான், அதாவது இன்டர்னல் சிஎஸ்எஸில் எழுதுனீங்களா அதே தான். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, இங்கே பாருங்கள், இண்டெக்ஸுக்கு HTML ஓப்பன் பண்ணிங்க. அதில் என்னென்ன இருக்குது, H2ங்கிற ஒரு டேக் இருக்குது, அதுமாதிரி Pங்கிற ஒரு டேக் இருக்குது, 2 டேக் இருக்குது. அப்போ இந்த இடத்துல போய் ஸ்டைலில் போய் நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு Pங்கிற டேக்கை சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து H1 இருக்கா, H1 சூஸ் பண்ணிங்க. H2 சூஸ் பண்ணிங்க. ஒரு ஃபேஸ் விட்டுட்டு ஓப்பன் ப்ராசஸ்ஸு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சிடும், க்ளோஸு ப்ராசஸ் வந்துடும். இப்போ இதில் போய் நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இங்கே போய் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ஒரு என்ட்ரு தட்டிட்டு ஃபாண்ட்டு கலரும் மாற்ற போகிறேன். கலர் கோலன் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு அதையும் செமிகோலன் கொடுத்துட்டேன். 2 இது முடிஞ்சு. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், H2ங்கிற ஒரு டேக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். எதில் போய் செலக்ட் பண்ணியிருக்கேன், CSS மெத்தடில் செய்கிறேன். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைலில் வந்துருச்சு. அப்போ H2 மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், ஓப்பன் ப்ராசஸ்ஸு க்ளோஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு இடையில நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா. அப்போ இந்த H2ங்கிறது என்ன வந்து ஒரு டேக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம். H2ங்கிற டேக்கை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறோம், அதே மாதிரி கலர் மாற்றுறோம். ஒரு இது முடிஞ்சு. இன்னொரு என்ட்ரு கொடுத்துங்க. அதே மாதிரி பாராகிராஃபை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதே மெத்தடில் தான் ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் ப்ராசஸ் வந்துடும். இப்போ இதில் போய் எனக்கு ஒன்லி கலர் மட்டும் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். கலர் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ளூவில் வேணும், கலர் வந்து எனக்கு ப்ளூவில் வேணும், ஒன்லி கலர் மட்டும் மாற்றிருக்கேன். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ என்னது, style.1 CSSல இந்த கோடிங்கை எழுதியிருக்கோம். அப்போ HTMLல போய் என்ன செய்யணும், இந்த ஃபைல் நேமை இந்த இருக்குது பாருங்கள், style.1 CSSங்கிற ஃபைல் நேமை போய் இதில் போய் இணைக்கணும். இதில் இணைக்கணும், இந்த HTML 1ல் போய் இந்த index.htmlல போய் அந்த ஃபைலை இணைக்கணும். அந்த ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு H-referenceன்னு சொல்லியிருக்கு. H-referenceன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஃபைல் நேமை கொடுத்துங்க. style1.css அதை கொடுத்துங்க. அந்த ஃபைல் நேமை போய் இணைச்சிட்டு பக்கத்தில் ஒரு
ஒரு ஃபேஸ் விட்டுட்டு ரெஃபரன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க, ரிலேஷன் சொல்லி REL கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துட வேண்டியது, ஸ்டைல் சீட்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது, ஸ்டைல் சீட். அவ்வளோதாங்க. இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு CSSல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கோம். அதாவது ஸ்டைல் 1.cssல போய் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது. H2ங்கிற டேகை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ப்ராசஸ்ஸு க்ளோஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் கலரு மாற்றிருக்கேன். பேராகிராஃபை செலக்ட் பண்ணி ஒன்லி கலரு மட்டும் மாற்றிருக்கேன். இது என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கேன்னா ஸ்டைல் 1.css நேமில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த நேமை வந்து என்ன செய்யணும், HTMLல போய் நம்ம வந்து என்னது லிங்க் பண்ணிடணும். அதான் லிங்க்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸு அந்த ஃபைல் நம்ம தூக்கி அப்படியே போட்டிருக்கேன். ரிலேஷன் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி என்னது ஸ்டைல் சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல ப்ராக்கெட், அதுவும் க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ போய் இந்த ஃபைலை போய் சேவ் பண்ணிங்க. இந்த ஃபைலையும் சேவ் பண்ணு. இங்கே ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ CSSஸை சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி HTML போய் கிளிக் பண்ணுங்கள், அதையும் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. 2 ஃபைலையும் சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இண்டெக்ஸ் HTML இருக்கும், இங்கே தான் வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுக்கிட்டு நேராக போய் நீங்கள் கூகுள் குரோமில் போய் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துருச்சு, கலரு மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இதில் வந்து நம்ம ப்ளூ கலர் மட்டும் கொடுத்துருந்தோம். 2வது பாராகிராஃபுக்கு ப்ளூ கலர் மட்டும் கொடுத்தோம், ப்ளூ கலர் மட்டும் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறது, இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்டர்னல் CSS. எக்ஸ்டர்னல் CSSனால் என்னென்னா இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணி CSSல போய் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலினுடைய லிங்கை கொண்டு போய் என்ன செய்கிறோம், HTMLல போய் இணைக்கிறோம். அதுக்கு பேர் தான் சொல்கிறது எக்ஸ்டர்னல் CSS. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூங்க.